காஞ்சிபுரத்தின் வியக்கத்தக்க கதை. தெய்வங்களின் நகரம், தத்துவத்தின் தாயகம், தமிழின் மரபு நெஞ்சமாக விளங்கும் நகரம் இதுவே காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு காலத்தின் காவியம். பல்லவர்கள் ஆட்சி செய்த அந்த பழம்பெரும் காலத்திலிருந்து இது தமிழர் பெருமையின் சின்னமாக திகழ்கிறது. கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே காஞ்சிபுரம் கல்வி, கலை, தத்துவத்தின் மையமாக இருந்தது. பல்லவர்களின் கைலாசநாதர் கோவில், சோழர்களின் காமாட்சி அம்மன் கோவில் பண்டைய கைவினையின் பெருமையை இன்னும் கூறிக்கொண்டிருக்கின்றன. காஞ்சி அதாவது புனித மண். இங்கே காமாட்சி அம்மன், ஏகாம்பரநாதர், வரதராஜ பெருமாள் அனைவரும் ஒரே நகரில் தங்கியிருப்பது ஒரு தெய்வீக அதிசயம். காஞ்சிபுரம் என்றாலே நினைவுக்கு வரும் ஒன்று அதன் பட்டு சேலை. நூற்றாண்டுகளாக நெசவாளர்கள் நெய்து வரும் காஞ்சிபுரம் பட்டு. அது ஒரு ஆடை அல்ல, அது ஒரு மரபின் அடையாளம். பண்டைய காலத்தில் இதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூறினார்கள். இன்று வரை காஞ்சிபுரம் நம் கலாச்சாரத்தின் உயிர் தொடுப்பாக திகழ்கிறது. அது ஒரு நகரம் அல்ல, அது ஒரு மரபு, ஒரு அன்பு, ஒரு ஆத்மா. காஞ்சிபுரம் காலம் கூட குனியும் இந்த காவிய நகரத்தை பார்த்து. பார்க்கும் கண்கள் வியக்கும், புரியும் மனம் பிரமிக்கும். காஞ்சிபுரம் மரபும் மகிமையும் நிறைந்த நகர்.